தேர்ட் கொஸ்டின் 28%. ஓகே, 28%. அதாவது 450ல 28%. அடுத்து 280ல 28%. ஓகேவா? பிளஸ் அடுத்து 280ல 45%. 280ல 45%. எத்தனை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, வழக்கம் போல என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன், கால்குலேஷனுக்கு தான் மார்க்கு. கால்குலேஷன் பண்றதுக்காகத்தான் நான் அகைன் இது ஏற்கனவே நடத்தினதுதான், இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கேன். கேன்சல் பண்ணுங்க. எப்படி கேன்சல் பண்ணலாம்? 0 0 கேன்சல். இண்டிவிஜுவலா கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல். அப்புறம் இங்க 45, இங்க 10 இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 2 10 9 45ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அகைன் எனக்கு 2 28 அடிக்கலாம். ஓரன் 2 14 2 28. அப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா எனக்கு 9 × 14ன்னு கிடைக்கும். பிளஸ் எனக்கு இதை கேன்சல் பண்ணுங்களேன். 0 0 கேன்சல். வெரி குட் வெரி குட் வெரி குட். 252 சார். சரி, ஓகே ஓகே. ஏன்னா 9 × 14 இந்த பக்கமும் என்னதான் கிடைக்கும்? 9 × 14 தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, இங்க 9 × 14 வந்து 126 கிடைக்கும். அகைன் 9 × 14 126 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 252ன்றது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கால்குலேஷன் தான். பொறுமையா கால்குலேஷன் நீங்க பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சம் தான். அதுக்கு அடுத்து பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இந்த சம் கவனிங்க. 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு மாத்தி 3 ஆனது 9 எத்தனை சதவீதம் கொடுக்குறேன். சிம்பிளா இப்போ என்ன பண்ணுவீங்க? 9ல 3 எத்தனை சதவீதம் ஆன்சர் பண்ணுவீங்களா? 9ல 3 எத்தனை சதவீதம்? அதே மாதிரிதான். அதுக்கு பதிலா நம்மளுக்கு என்ன, ஜஸ்ட் பின்னத்துல கொடுத்துருக்காங்க. 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க. இப்ப நல்லா பாருங்களேன். அப்ப கீழே நம்ம எதை எழுதணும்? கீழே எதை எழுதணும்? 2/7. ஓகேவா? 2/7ல தான் 1/35ன்றது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? எப்பவுமே ஒரு வகுத்தளிக்கல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு வகுத்தளிக்கல இன்னொரு வகுத்தல் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஒரு பின்னத்தை நம்ம அப்படியே தலைகீழா எழுதிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேல என்ன இருக்கு? 135 இருக்கு. 1/35 இருக்கு. கீழே இருக்கிற 2/7 மேல வர சொல்லும் போது எப்படி மாறும்? 7/2ன்னு மாறும். அகைன் இன்ட்டு 100 நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். இதை இப்படிதான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 7 7 35. அடுத்து பாருங்களேன், 1/5 2 பெருக்கணும்னா 10ன்னு கிடைக்கும். இன்ட்டு 100ன்னு இருக்குது. அப்ப 10ஐயும் 100ஐயும் நான் அடிச்சேன் அப்படின்னா அகைன் எனக்கு 10% அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஹலோ, சொல்லுங்க 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 சார். ஆனதுன்னா ஈக்குவல் டு போடக்கூடாதா சார்? அப்ப அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இட் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. இட் பிகம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லல. இங்கிலீஷ்ல லைட்டா பாருங்களேன். இங்கிலீஷ்ல லைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இட் பிகம்ஸ் இப்படி ஆனது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லல. 1/35 ஆனது 2/7 இத்தனை சதவீதம். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன். 3 ஆனது 9ல் எத்தனை சதவீதம். அப்போ 9ல 3ன்றது எத்தனை சதவீதம். இதைத்தான் நம்ம அப்படியே பின்னத்துல நம்ம எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணாதவங்க, மேக்ஸ் எனக்கு வராதுன்னு சொல்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாவோட இருக்கலாம். பாருங்களேன், 1/2 டிவைடட் பை 3/4. ஓகேவா? இன்ட்டு 100. இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. வழக்கம் போல என்ன செய்வோம்? மேல இருக்கிற 1/2 அப்படியே இருக்கும். கீழே இருக்கிற 3/4. ஏன்னா வகுத்தொலி கீழே இன்னொரு வகுத்தல் இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம எப்படி எழுதலாம்? தலைகீழா எழுதிக்கலாம். 4/3ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 100. ஓகேவா? ஓரன் 2 2 4. அப்ப எப்படி என்ன கிடைக்கும்? 200/3 அப்படின்றது எனக்கு ஆன்சரா கிடைக்கலாம். இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட்.
சார் திரும்ப ஒரு முறை சொல்லுங்க சார். திரும்ப ஒரு முறை சொல்லவா? சரி கவனிங்க. மேல இப்ப வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேல வந்து 1/2 டிவைடட் பை 2/4 சாரி 2/6 ஓகேவா? இந்த மாதிரி கிடைச்சிச்சு இன்ட்டு 100. இதை நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப எப்பவுமே ஒரு வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா மேல இருக்கிற 1/2 அப்படியே எழுதிட்டு கீழே இருக்கிற 2/6 இருக்கு இல்லையா, அதை அப்படியே தலைகீழா எழுதணும். இப்ப 2/6 தலைகீழா எழுதணும்னா என்ன கிடைக்கும்? 6/2 கிடைக்குமா? இன்ட்டு 100 அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இதை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். 2 2 6 2 52 100. அப்போ 3 × 50 150. ஓகே, இந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. புரிஞ்சதா? டவுட் கேட்டீங்களே, புரிஞ்சதா? புரிஞ்சு சார். ஓகே, தயவு செஞ்சு இந்த ஸ்டூடெண்ட் வாத்தியார் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்க வேண்டாம். நம்ம குரூப் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால நீங்க உங்களுக்கு என்ன சின்ன டவுட் இருந்தாலும் சிலர் நினைக்கலாம் போய் இதை கேட்கறதுனால சுத்தி இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் என்னை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டுலாம் உங்களோட வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நீங்க என்ன வேணாலும் ரொம்ப சில்லியான டவுட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸோட நோக்கமே என்ன அப்படின்னா நல்லா மேக்ஸ் போடுறவங்கள இன்னும் நல்லா போட வைக்கணும் அப்படின்றத தாண்டி எனக்கு மேக்ஸ் சுத்தமாவே வராது, எனக்கு மேக்ஸை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்றவங்கள மேக்ஸை வந்து நல்லா போட வைக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரே நோக்கம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ. சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் கணக்கு மட்டும் ஒரு தடவை ரிவிஷன் போட முடியுமா? ஃபர்ஸ்ட் கணக்கா? எந்த செம்ம? இதுவா? ஆமா. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல. அது என்ன அப்படின்னா 1140ல 170% என்னன்னு கேட்டிருக்காங்க. 1140ல 170%. அதை இப்படிதான் எழுதுவோம். பர்சன்டேஜ்னா நம்ம இப்படிதான் எழுதுவோம். இது ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்றதானா? 0 0 இங்க ஒரு 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா 114 × 2 நான் மல்டிபிள் பண்ணாலே போதும், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்வீட்டியாக்கு அது புரிஞ்சதா? புரிஞ்சுச்சு. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் நேத்து நடத்திருப்பேன். லாஸ்ட் கிளாஸ்ல கன்வர்ஷன் நடத்திருப்பேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3% அப்படின்னா என்ன ஆன்சர்? 3%னா என்ன ஆன்சர்? அதாவது 3/100 எடுத்திருப்போம். சரி, ஓகே. இப்ப 3/4 இது ஒரு பின்னம். இதை வந்து சதவீதமாக மாற்றுக. சதவீதமாக மாற்றுகனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? சதவீதமாக மாற்றுகனாலே என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100 ஆட் பண்ணுவோமா? ஓகே, அப்ப 3/4 நான் சதவீதமா மாத்தனா இன்ட்டு 100ஆல மல்டிபிள் பண்ணனா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 4 25 4 100. அப்போ 3 × 25 75ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த கன்வர்ஷன் எல்லாமே நேத்து பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த கன்வர்ஷன்ல எது மட்டும் நம்ம பார்க்கல, அது போக டெசிமல் கன்வர்ஷன் பார்த்தோமா? டெசிமல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு 0.5. ஓகேவா? இத சதவீதமாக மாற்றுக. சதவீதமாக மாற்றுக. ஓகே, சதவீதம் மாற்றுனா 0.5 எதால மல்டிபிள் பண்ணும்? 100ஆல மல்டிபிள் பண்ணும். 100ஆல மல்டிபிள் பண்றதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாயிண்ட்ல இருந்து நீங்க நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டோம்னா அந்த நம்பருக்கு அப்புறம் எத்தனை 0 வேணாலும் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா? ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டோம்னா அந்த நம்பருக்கு அப்புறம் எத்தனை 0 வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுல நம்ம ஆன்சர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இன்ட்டு 100 பண்ண சொல்லும் போது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுமா? பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை டிஜிட் மூவ் ஆகும்? இங்க 100 இருக்குனால எனக்கு 2 0 தானே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 டிஜிட் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆக சொல்லும் போது இங்க பாருங்க 1 டிஜிட், அடுத்து 2 டிஜிட் போனோன்னா எனக்கு எதுல கட் ஆகும்? 50ல எனக்கு கட் ஆகும். அப்ப இதோட ஆன்சர் எனக்கு என்னது? 50. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? திரும்ப ஒரு முறை சொல்லுங்க சார். திரும்ப ஒரு முறை சொல்லவா? சரி,
இப்போ ஒண்ணு இல்ல 0.5 பர்சன்டேஜா மாத்தினா இன்ட்டு 100ஆல நான் மல்டிபிள் பண்றேன். இன்ட்டு 100ஆல நான் மல்டிபிள் பண்ண சொல்லும் போது எப்பவுமே என்ன செய்யணும்னா ரைட் ஹேண்ட் சைடுல மூவ் ஆகணும். ரைட் ஹேண்ட் சைடுல பாயிண்ட்ல இருந்து மூவ் பண்ணணும்னா எனக்கு ஒரு டிஜிட் மூவ் ஆகணும்னா எனக்கு 5 தான் வரும். ஆனா எனக்கு 100ன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், 2 டிஜிட் மூவ் ஆகணும். 2 டிஜிட் மூவ் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துல வந்து நிக்கும், இந்த இடத்துல வந்து நிக்குமா, இந்த பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கு, 50 தானே இருக்கு. அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களோட புரிதலுக்காக 0.5 இன்ட்டு 1000 என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அப்போ வழக்கம் போல என்ன செய்யும் அப்படின்னா 0.5 நான் பாயிண்ட்டுக்கு அடுத்து எனக்கு எத்தனை 0 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால ஒரு இஷ்யூமே இல்லை. ஏன்னா எத்தனை 0 ஆட் பண்ணாலும் எனக்கு வேல்யூ என்னதான் 0.5 தானே எனக்கு வேல்யூ. ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணா, இப்ப எனக்கு 1000ஆல மல்டிபிள் பண்ண சொல்லும் போது எனக்கு 1000ல எத்தனை 0 இருக்கு, 3 0 இருக்கா? அப்ப எனக்கு 3 டிஜிட் தாண்டி போங்களேன். இப்ப பாயிண்ட்ல இருந்து பாருங்க 3 டிஜிட் தாண்டி போறேன். இங்க 1 டிஜிட், அடுத்து 2 டிஜிட், அடுத்து 3 டிஜிட் தாண்டி போயிட்டேன்னா எனக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு, எனக்கு 500ன்ற வேல்யூ இருக்கு. அப்ப 0.5 நான் 1000ஆல மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 500. ஏன்னா நம்ம பாயிண்ட் வைக்கிறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். புரிஞ்சா? புரிஞ்சு சார். ஓகே ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இந்த கன்வர்ஷன்ல நேத்து என்ன சொல்லல அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரேஷியோல நான் கன்வர்ஷன் கடைசி வகுப்புல சொல்லல, விகிதத்துல ரேஷியோல நான் கன்வர்ஷன் சொல்லல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2:3 ஓகேவா, இத சதவீதமாக மாற்றுது, இல்லைன்னா சதவீதத்துல பார்க்கணும். ஓகே, 2:3ன்றத சதவீதத்துல நான் பார்க்கணும். எப்படி வந்து ரேஷியோவை நான் சதவீதமா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிறங்க. எனக்கு ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஏவோட பங்கு எத்தனைவா, ஏவோட பங்கு எனக்கு 2, பியோட பங்கு எனக்கு என்னது 3. ஓகேவா? எனக்கு அப்ப 2 பேரோட பங்கு சேர்ந்து மொத்தம் எத்தனை பங்கு, 5 பங்கா? 2 பேரோட பங்கு சேர்ந்து எனக்கு எவ்வளவு இருக்கு, டோட்டலா எனக்கு 5 பங்கு இருக்கு. இப்ப நான் ஏவோட சதவீதம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம், எனக்கு டோட்டல் 5ல 2 பங்கு தான் யாரு, ஏ. ஓகேவா? அதே மாதிரி டோட்டல் 5ல 3 பங்கு தான் யாரு, பி. டோட்டல் 5ல 2 பங்கு தான் எனக்கு ஏ. டோட்டல் 5ல 3 தான் யாரு, எனக்கு பி. இப்ப இத சதவீதமா மாத்தணும் என்ன பண்ணணும், இன்ட்டு 100 பண்ணலாமா? இன்ட்டு 100 பண்ணோம்னா எனக்கு ஏ கிடைச்சிரும். அகைன் 3/5 இன்ட்டு 100 பண்ணோம்னா எனக்கு பியோட பர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஆன்சர் பண்ணுங்க. ஏவோட பர்சன்டேஜ் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 4×5 40 வெரி குட், 40 கிடைக்கும். பியோட பங்கு என்னது, 4×5 25 100 60 கிடைக்குமா? அப்ப எனக்கு டோட்டலா 100ல ஏவோட பங்கு என்னது 40%, பியோட பங்கு என்னது 60%. புரிஞ்சா? புரிஞ்சதா? புரியுது சார், புரியுது சார். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். நம்ம மெதுவா போனாலும் பரவாயில்ல, தெளிவா நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்ன கான்செப்டை வச்சு அடுத்து ஒரு சம் வந்திருக்கு பாருங்களேன். 6:4:10 என்ற விகிதத்தை சதவீதமா மாத்தலாமா? என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சதவீதமா மாத்தனா எனக்கு டோட்டலா எவ்வளவு பங்கு இருக்கு, 6×4 10 + 10 எனக்கு டோட்டலா கவனிங்க 20 பங்கு இருக்கு. ஓகேவா? அந்த டோட்டலா 20 பங்கு இருக்கு. இதுல எனக்கு மேல 20ல 6 பங்கு, அடுத்து 4 பங்கு, அடுத்து என்னது 10 பங்கு. சரி சாரி, சரி. இப்ப நம்ம சதவீதமா மாத்தலாமா? சதவீதமா எப்படி மாத்தலாம்? வெரி குட் வெரி குட். சதவீதமா எப்படி மாத்தலாம், ஏற்கனவே நான் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் 6க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 6/20 இன்ட்டு 100 பண்ணலாமா? அதே மாதிரி 4 கண்டுபிடிக்கணும் என்ன வேணும், 4/20 இன்ட்டு 100 பண்ணலாமா? 10 கண்டுபிடிக்கணும்னா 10/20 இன்ட்டு 100 பண்ணலாமா? இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஏக்கு 30, பிக்கு 20, 50. வெரி குட் வெரி குட். ஆன்சர் சி. 50 சார். ஆன்சர் சி. வெரி குட் வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மியூட் பண்ணிக்கிறேங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரேஷியோவை நம்ம வந்து பெர்சன்டேஜா மாத்தோம்னா அதோட டோட்டலை நம்ம கீழே எழுதிட்டு மேல உள்ள நம்பரை மேல எழுதிட்டு இன்ட்டு 100 பண்ணோம்னாலே நம்மளுக்கு
ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். பாருங்க, கொஸ்டின் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். 233 1/3% பின்னமா மாத்தணுமா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? இப்ப பாருங்க, பகுக்கணும் 100. 10 வெரி குட். 10% அப்படின்னா 10/100ன்னு எடுத்திருப்போம். இதே மாதிரி என்ன இருக்கு இப்ப நம்மளுக்கு? கலப்பு பின்னத்துல இருக்கு. நிறைய பேர் இந்த கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணுவாங்க, நல்லா படிக்கிறவங்க கூட. என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் இத கலப்பு பின்னத்தை நம்ம தகு பின்னமா மாத்தலாமா? தகு பின்னமா எப்படி மாத்துறது? குறுக்க பெருக்கிட்டோமா? என்னதுன்னா இது ரெண்டத்தையும் நம்ம பெருக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்ப 233 3 பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 233 3 பெருக்கணும்னா 699. அது கூட அந்த 1 ஆட் பண்ணா 700 கிடைக்கும். ஓகேவா? 700 கீழே இருக்கிற 3 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப 233 1/3 நான் எப்படி எடுத்துக்கலாம்? 700/3 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? டிவைடட் பை 100. அப்ப 700/3 டிவைடட் பை 100. ஓகேவா? எப்பவும் இந்த 700/3 இருக்குனால அந்த 3 கீழே வந்துருமா? அப்ப 700/3 × 100 நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்ப 2 0 கேன்சலு. பேலன்ஸ் மேல 7 இருக்கு, கீழே 3 இருக்கு. வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 3 6. அது கூட பேலன்ஸ் 1 இருக்கும், 1/3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லவா? சரி ஓகே. நல்லா சொல்லுங்க. சரி உங்களுக்கு புரியுறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்றேன். கவனிங்க, 16 2/3% இத பின்னமா மாத்தணும். ஓகேவா? இத பின்னமா மாத்தணும். பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இதை நம்ம என்ன செய்வோம்? கலப்பு பின்னத்தை தகு பின்னமா மாத்துவோமா? அப்போ 16 3 48. அது கூட மேல நான் பிளஸ் பண்ணிக்கிறேன்னா, கீழே உள்ளதை நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், மேல பிளஸ் பண்ணனா எனக்கு 50ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிற 3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு கலப்பு பின்னத்தை ஃபர்ஸ்ட் தகு பின்னமா மாத்த தெரியணும். இதைத்தான் நான் இதோட பர்சன்டேஜ் அப்படின்னா 50/3%. 50/3%னா 50/3%. நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிவைடட் பை 100 எடுத்துக்கிறேனா? எனக்கு டிவைடட் பை 100 எடுத்துக்கிறேனா? அப்ப இந்த டிவைடட் பைல எனக்கு 3 இருக்கு. இதை நான் என்ன பண்றது அப்படின்னா 50 இந்த 3 நான் என்ன பண்ணிடலாம்? கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ 3 × 100னே கொண்டு வந்துடலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணனா 1 50 50 2 50 100. அப்போ 1/6 தான் எனக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்ன கான்செப்ட அப்படியே நான் இதுக்கு முன்னாடி இந்த சம் இருக்கு இல்லையா, இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? அடுத்த சம் போலாமா? ஓகே, அடுத்த சம்ல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக் அப்படின்னா, கொஸ்டினை பாருங்களேன். பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா இது நிறைய பேருக்கு புதுசாவும் இருக்கலாம், ஏற்கனவே நீங்க கத்துட்டு இருக்கலாம். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 2/3ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அடுத்து பாருங்க 65%. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் 2/3 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 65%. 65% நம்ம எப்படி எழுதலாம்? 65/100ன்னு எழுதலாமா? 65%. அப்ப ரெண்டாவது எண்ணு 65/100ன்னு இருக்கு. அடுத்து மூணாவது பாருங்களேன், 7ல் 4 பங்கா. 7ல் 4 பங்கா. அதை எப்படி எழுதுவீங்க? 7ல 4 பங்கு. வெரி குட். 4/7ன்னு எழுதலாமா? அப்ப அவங்க கொடுத்தத கொஸ்டின்ல கொடுத்தத நான் எப்படி எடுத்திருக்கேன்? 2/3, அப்புறம் 65/100, 4/7. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா, நீங்க ஆப்ஷனை பாருங்களேன். இம்மூன்றில் எது பெரியது எது சிறியதுன்னு கேட்டிருக்கான். எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இதுக்கு எப்படி நான் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஆனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுமா? 2/3யும் 65/100யும் கம்பேர் பண்ணும். இது ஷார்ட்கட் தான். ஓகேவா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுல எது பெரியது எது சிறியதுன்னு பாக்கலாமா? என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே குறுக்க பெருக்குங்க. இப்ப பாருங்களேன், 2 100ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 200ன்னு கிடைக்குமா? அதே மாதிரி மேல இருக்கிற 65 நான் 3ஆல குறுக்க பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்?
என்ன கிடைக்கும்? 195. 195 கிடைக்குமா? வெரி குட். இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு இப்ப நான் பெரியதான் கண்டுபிடிக்கிறேன். பெரியது கண்டுபிடிக்கிறேன்னா இது ரெண்டுல எனக்கு எது பெரியதா இருக்கு? 200 195? 200. அப்ப 200 தானே எனக்கு பெரியது. அப்ப 195க்கு நேரம் இருக்கிற 65/100 எனக்கு சிறியது. அதை நான் அடிச்சு விட்டுறேன். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு 2/3யும் கடைசியா ஒரு 4/7 இருக்கா? இப்ப பாருங்க 2/3 எனக்கு அகைன் 4/7 இருக்கா? இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லயே அகைன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாமா? எது பெரியது கண்டுபிடிக்கலாமா? 4/7. என்ன சொல்லியிருக்கேன்? குறுக்க பெருக்க சொல்லியிருக்கேனா? அப்ப 2 7 கூட பெருக்கணும்னா எனக்கு 14ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 4 2/3 தான் இருக்கு. வெரி குட். 4 3 கூட பெருக்கணும்னா 12ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 14 12ன்னு கிடைச்சதுல கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியாது, நான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப இந்த 14 12ல எது எனக்கு பெரியது? கண்டிப்பா 14 தான் பெரியது. அப்போ 14க்கு நேரம் எனக்கு 2/3 தான் இருக்கு. அப்ப எனக்கு மிக பெரியது எது? பெரியது எது? 2/3. ஓகேவா? இப்ப நான் சொன்ன மெத்தட்லயே சிறியது கண்டுபிடிக்கலாமா? நான் சொன்ன மெத்தடே சிறியது கண்டுபிடிங்க. எல்லாம் பெரியது கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே ஃபாலோ பண்றீங்க. ஆனா எது சிறியதோ அதைத்தான் நம்ம எடுக்கணும். பெரியதை விட்டுருங்க. இப்ப நான் சொன்ன மெத்தட்லயே சிறியது கண்டுபிடிக்கலாமா? புரியல. என்ன கேட்டீங்க? 2/3 மட்டும் விட்டுட்டு 2க்கு பார்க்கணுமான்னு கேட்டேன். இல்ல. இப்ப பொதுவாவே 3த்துக்கும் சேர்த்துதான் நம்ம பார்க்கணும். 3த்துக்குமே சேர்த்து நான் பெரியதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப எனக்கு கொஸ்டின்ல கேட்ட மிக பெரியது அப்படின்றது 2/3ன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே? நம்மளுக்கு ஆன்சர்ல பார்த்தோம்னா பி ஆன்சரும் சி ஆன்சரும் 2/3 மீ பெரியது, 2/3 மீ பெரியது. அப்ப இந்த ரெண்டுல தான் எனக்கு ஒண்ணு ஆன்சரா வரப்போகுது. இப்ப சிறியது பார்க்கலாமா? 2/3 65 ஓகே 4/7. ஓகே. அகைன் நம்ம என்ன செய்யலாம்? 2 பேர் பண்ணலாமா? 2 பேர் பண்ணி உனக்கு கேன்சல் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், இது 2 பேர் பண்ணா எனக்கு 2 × 100 200ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 × 65 190 கிடைக்கும். சிறியது இப்ப சிறியதான் பிடிக்கும். இது சேவையில் அதை நான் விட்டுறேன். அப்ப 65 4/7 இது 2 தான் இருக்கு. இப்ப போய் பாருங்க, 65 7ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 65 7ஆல 465. வெரி குட். அப்போ 4 இருக்கு கிடைக்கும். 2 எதுக்கு சிறியது? கண்டிப்பா 4 சிறியது. அப்ப 400க்கு நேரம் என்ன இருக்கு? 4/7. ஓகே. அந்த 4/7ன்றது எனக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கா? அப்ப 4/7 தான் எனக்கு சிறியது. ஐயா சொல்லுங்க ஆண்டவரே. 65 7ஆல பெருக்கணும்னா 485 வராதா? 405. சரி, அதனால நம்மளுக்கு அப்ப நம்ம நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அப்ப 400 நம்மளுக்கு இது 455. ஓகே, 455 பெரியது, அதனால அதை விட்டுறோம். 400 நம்மளுக்கு சிறியது. 400க்கு நேரம் எனக்கு 4/7 தான் இருக்கு. அப்ப 4/7 தான் எனக்கு சிறியது. பாயிண்ட்ல பாருங்களேன், சிறியதுன்றது என்னது? 7ல் 4 பங்கு. பெரியது 2/3. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றீதா? அடுத்த சம் போயிடலாமா? புரிஞ்சதுங்க ஐயா. ஓகே. நம்மளுக்கு சம் கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. 2/3 5/7 8/9. இதுல பெரியது எது சிறியது எதுன்னு டைரக்டாவே நிறைய கொஸ்டின் சிம்பிளிஃபிகலே கேட்பாங்க. அதுக்குமே என்ன பண்ணிக்கலாம்? ஒண்ணு பெரியதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 2 பேர் பண்ணி பெரியது மட்டும் கண்டுபிடிங்க. சில டைம் சிறியது மட்டும் கேட்பாங்க. ரெண்டுமே சேர்த்துலாம் அதிகமா கேட்க மாட்டாங்க. ஒண்ணு பெரியது கேட்பாங்க, இல்லைன்னா ஒண்ணு சிறியது கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 2 பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்க இது 2 தான் ஃபர்ஸ்ட் பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த 2 நம்பரை வேணாலும் பேர் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்த மாதிரி நம்பர் கொடுத்தாலும் இது ஓகே ஆகுமா சார்? எந்த நம்பர் கொடுத்தாலும் இது ஓகே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். எக்ஸின் 15% ஈக்குவல் டு ஒய்யின் 20%. பாருங்களேன், எக்ஸோட 15% ஈக்குவல் டு ஒய்யோட 20%. இப்ப என்ன இருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பை ஒய் என்ன இருக்கான்? அப்ப என்ன பண்ணிடலாம்? ஒன்னு சூரிய கொண்டு வந்தாலும் சரி, இல்ல ரெண்டையும் எக்ஸ் ஒய்யை ஒரே பக்கம் கொண்டு வந்து மற்ற கேன்சல் பண்ணுங்க. 100 எனக்கு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கனால 2 கேன்சல் பண்ணிடலாம். 15 15 4. ஓகே, எக்ஸ் இன்ட்டு 3 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒய் இன்ட்டு 4 கிடைக்குமா? இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ என்ன?
ஒய்ய வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா வகுத்து ஒய்யா மாறும். ரைட் ஹேண்ட் லைட்டாவும் அடிச்சு கொடுக்கலாமா சார்? ஆமா ஈக்குவல்ல இருக்கும்போது ஈக்குவல்ல இருக்க அடிக்கலாம். ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட்ல இருக்கும் போது ஈக்குவலா அடிக்கலாம். கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 4, ஒய்யோட வேல்யூ இந்த ரவுட் இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்களேன் 2 × 15 ஈக்குவல் 4 × 60 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நேருக்கு நேரம் நம்ம அடிக்கலாம். 1 2 4 5 60 இந்த மாதிரி டேரக்டா அடிக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க சொல்லும் போது நம்ம கேன்சல் பண்ண முடியும். இப்போ y சைடு தான சார் 4 வந்திருக்கு. y சைடு 4 வந்திருக்கு. x3 சைடு வெச்சனால x 3 எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கோங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப சிம்பிளான விஷயம் தான். x = 4 இருக்கு. எனக்கு y வேல்யூ தான வேணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற y எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா எனக்கு பெருக்கல் இருக்க வகு வந்துருமா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே வச்சுட்டு y ன்றது எனக்கு வகுத்தா வந்து லெஃப்ட் சைடுல எனக்கு பெருக்கலா இருக்கு இல்லையா? அது மாதிரி எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கு 3 இருக்கா. எனக்கு இது அந்த பக்கம் மாறும். பெருக்கல் எனக்கு வகுத்தலா மாறிடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுவே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இதெல்லாம் நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்களேன். 2a = 3. ஆன்சர் என்ன? ஆன்சர் 4:3 தான் ஆன்சர். ஓகேவா? கவனிங்க, ஒரு சிலவங்க புரியாதவங்க கவனிங்க. சம்டைம்ஸ் டவுட் ஆகிடுது சார். 3 4 கொடுத்திருக்கறதுனால 3 தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணிடுறேன் நான். இது நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. 2 = 3 இது ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா இதுக்குள்ள அந்த நம்பர் இருக்குல்ல, ஏன் நம்பர் எங்க இருக்குது, ஏன் நம்பர் ஈக்குவலான ரேஷியோ எது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ல 3 எடுத்துக்கலாமா, p அதுக்கு 2 ஆமா. அதே மாதிரி தான் இங்க எனக்கு என்னது 3x = 4y. அப்ப x வேல்யூ இருக்கும், ஆப்போசிட் சைடு இருக்கும். x ஓட வேல்யூ 4, y வேல்யூ இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குமா? அப்ப y க்கு வேல்யூ என்னது 3. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் சம் நான் ஸ்கிப் திரும்ப வரும், அதனால நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும். இப்ப எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் ஓகேவா? எஸ்ஐ நோட்டிபிகேஷன் 1350 வேகன்சி விட்டுருக்காங்க. நிறைய பேர் விமன்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்மோஸ்ட் 1300 வேகன்ட்ல 400 வேகன்சி வந்து ஒன்லி விமன்ஸுக்கு மட்டுமே இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணும். ஏன் அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு 140 கொஸ்டின் நம்மளுக்கு 10 கொஸ்டின் ஜிஎஸ்ல கேட்பாங்க, 60 கொஸ்டின் நம்மளுக்கு மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஓகே, எனக்கு தெரியல யூஎஸ்ஆர்பில, அதாவது போலீஸ் எக்ஸாம்ல ஆல்ரெடி போலீஸ்ல நான் சொல்றேன். நம்மளுக்கு ரீசனிங் இருக்குன்னா ஓகேவா? எப்பவுமே நம்மளுக்கு ரீசனிங் டாபிக் இருக்குன்னா ஓகே. அது போக நம்மளுக்கு ஆப்டிடியூட் டாபிக், நம்மளுக்கு இந்த ஆப்டிடியூட பொறுத்தளவு அதிகபட்ச கொஸ்டின்ஸ் எதுல தான் கேட்பாங்க? பர்சன்டேஜ்ல தான் கேட்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ்ன்ற டாபிக் நம்ம தனியா பாக்குறத விட எல்லா இடத்துலயுமே இருக்கும். பாருங்க, பை சார்ட் இந்த மாதிரி போட்டு கூட கேட்பாங்க. இந்த மாதிரி உணவுக்கு 6%, வேலைக்கு 6%, அப்போ உணவுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சில எல்லாம் கேட்டிருக்காங்க தெரியுமா? மாதிரி ஒரு செவ்வகம் இருக்கான். இந்த செவ்வகத்துல இந்த நீளத்தை 10% உயர்த்திட்டாங்களா, அத 5% உயர்த்திட்டாங்கன்னா அதோட பரப்பளவுல எவ்வளவு பெர்சன்டேஜ் மாறும்? சில டைம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு வட்டுக்கு அதோட ஆரம் என்னன்னா ஒரு 7%, 7 இப்ப திடீர்னு ஆரத்தை 2 மடங்கு 3 மடங்கு மாத்திட்டாங்க அப்படின்னா அத பெர்சன்டேஜ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு புரியுதா? எல்லாத்துக்குமே பெர்சன்டேஜ்ன்ற ஒரு விஷயம் லைட்டானாலும் அதனால ரொம்பவே முக்கியமான. இப்ப வந்து அடுத்த டைப் என்னன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு டைப் பார்க்கலாம். ஒரு பொருள் விலை 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்ந்தது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னதுதான். இப்போ ஸ்டார்டிங்ல ஒரிஜினல் வேல்யூ மேல எதை எடுத்திருப்போம்? சேஞ்ச் வேல்யூ எடுத்திருப்போமா? இன்ட் 100 ஞாபகம் இருக்கா? முதல்ல மக்கள் தொகை ஒரு 1 லட்சம் இருக்குது. திடீர்னு வந்து ஒரு மதுரையின் மக்கள் வந்து ஒரு 1000 திடீர்னு 2000 மாறுது. என்ன பண்ணுவோம்?
ஒரிஜினல் வேல்யூ 1000 கீழே எடுத்தோம். அதுல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? ஒரு 1000 பேர் கூட்டி இருக்காங்க. 100 எடுத்தோம்னா எனக்கு ஆன்சர் வந்துரும். இப்ப 2 0 கேன்சல், 3 0 கேன்சல், எனக்கு 100% வந்து எனக்கு மக்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தோம். அதே விஷயத்தான் இப்ப நம்ம அகைன் நம்ம பயன்படுத்த போறோம். கொஞ்சம் ஸ்பீடாவே பண்ணலாம். அது பார்த்தனால பொருளின் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படின்னா இல்ல நான் எதை எடுத்துப்பேன்? ரூபாய் எடுத்திருப்பேன்னா அதானே எனக்கு ஒரிஜினல் வேல்யூ. இந்த எடுத்திருப்பேன் இல்ல என்ன எடுத்திருப்பேன்? 100 ரூபாயா மாறி இருக்கு. அப்போ சேஞ்ச் வேல்யூ எனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் எனக்கு சேஞ்ச் வேல்யூ இருக்கு. 2 கேன்சல், வேற என்ன பண்ணலாம்? 200 ரூபாய் 8ன்னு வரும். எனக்கு பண்ணா எனக்கு ஆன்சர் வரும் 25. ஓகே ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீட். ஓகே, இன்னொரு முறை இந்த அதே இல்ல ஓகேவா? ஆண்டவரே ஏதோ சொன்னீங்க, இன்னொரு முறை சொல்லுவீங்களா? ஒரு முறை சொல்லிடுவோம். 125 வருதுங்க சார். 125 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னு 200 நம்ம 8ஆல அடிச்சோம் அப்படின்னா 4ஆல அடிச்சு பாருங்களேன். பேசிக்க 2ஆல கூட அடிங்களேன். 4 2 8 100 2 200. ஓகேவா? அடுத்து 4ஆல அடிச்சோம்னா எனக்கு 20 டைம்ஸ் தான் இருக்கும். 100ல 4 25 டைம்ஸ் தான் இருக்கும். அப்ப கரெக்டா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் புரியாதவங்க சொல்லுங்க. டவுட் மேல போட்டுருக்கீங்கல. ஆமா ஆமா ஆமா, அது வந்து 100ல இருந்து எவ்வளவு வைக்கணும்? ரெண்டுக்குள்ள சேஞ்ச் டிஃபரன்ஸ் தான் எப்பவுமே மேல போடுவேன். 2 தான் மேல போடுவேன். அதுதான் ஆல்ரெடி என்ன, கீழே வந்து ஒரிஜினல் வேல்யூ எடுத்துப்போம். கீழே வந்து ஒரிஜினல் வேல்யூ எடுத்திருப்போம். மேல வந்து சேஞ்ச் வேல்யூ எடுத்திருப்போம். மேல வந்து சேஞ்ச் வேல்யூ எடுத்திருப்போம். ஓகேவா? உங்களுக்கு அந்த சம் டவுட் இருக்கு அப்படி நெக்ஸ்ட் சம் பாருங்க, நல்லாவே புரிஞ்சிடும். பாருங்க, ஒரு வீட்டின் விலை 15, அதுல எத்தனை லட்சமா மாறுதான்? 12 லட்சமா குறைஞ்சிருது. அப்ப எனக்கு ஒரிஜினல் வேல்யூ எனக்கு என்னது? 15 லட்சமா தான் இருக்குது. அதுல இருந்து எவ்வளவு லட்சம் எனக்கு குறைஞ்சிருக்கு? 3 லட்சம் குறைஞ்சிருக்கா? அப்ப மேல என்ன எடுத்திருப்பேன்னா எனக்கு சேஞ்ச் வேல்யூ தான் எடுத்திருப்பேன். அது கூடி இருந்தாலும் குறைஞ்சிருந்தாலும் எனக்கு சேஞ்ச் வேல்யூ தான் எடுத்திருப்பேன். எனக்கு பெர்சன்டேஜ்ல கேட்டனால இன்ட்டு 100. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிங்க. 1 3 3 5 3 15 1 5 25 100. அப்ப 20%. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா பாக்ஸ் மெத்தட் தான் பயன்படுத்த போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் மெத்தட் தான் பயன்படுத்த போறோம். ஆன்சர் அதுக்கு 20%. 100 வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ 15 லட்சத்துல இருந்து சேஞ்ச் வேல்யூ என்னது? 15 12 எனக்கு சேஞ்ச் வேல்யூ 3. எனக்கு பெர்சன்டேஜ்ல கேட்டனால இன்ட்டு 100. ஓகேவா? ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/5 இன்ட்டு 100ன்னு வரும். 4 5 5 25 100. அப்ப 20% சொல்லிட்டு வரும். சரி, நெக்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட் எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்ப நெக்ஸ்ட் ஃபுல்லா பாக்ஸ் மெத்தட் தான் வரும். ஓகேங்களா? கவனிங்க, ஒரு எண்ணை 12% கூட்டும் போது 224 கிடைக்குதான். ஓகேவா? எப்பவுமே ஒரு எண்ணை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 100 கூட அதை நான் பிளஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். ஓகேவா? ஒருவேளை ஒரு எண்ணை இத்தனை சதவீதம் கழிக்கும் போது குறைக்கும் போதுனா 100ல இருந்ததை மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்ப ஒரு எண்ணை 12% கூட்டும் போது அப்படின்னா என்ன எடுத்திருப்பேன்? 112. அப்ப 112 தான் எனக்கு என்னது? 224 அப்படின்னா அந்த எண்ணெய் என்னது? எனக்கு 100% அந்த எண்ணெய் 112% கூடும்போது தான் என்ன இருக்குது? 224 கிடைக்கும். இந்த 100ன்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. 200. 200. வெரி குட். பாக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணலாம்? எனக்கு சுத்தி இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். கார்னர்ல இருக்கிற டயகனல்ல இருக்கிற நம்பரை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கலாம். இப்ப 112ஐயும் 224ஐயும் அடிச்சேன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 224 112ன்றது 2 முறை இருக்கும். அப்ப எனக்கு பேலன்ஸ் இங்க 2, இங்க 100 இருக்கு. 2 முறையும் நான் டயகனல்ல இருக்கிறனால நான் என்னதான் பண்ண முடியும்? பெருக்க மட்டும் தான் முடியும். அப்ப எனக்கு ஆன்சர் என்னது? 200. சொல்லுங்க, ஒவ்வொருத்தல சொல்லுங்க. ஒவ்வொருத்தல இந்த பாக்ஸ் மெத்தட் மட்டும் வச்சுக்கிறோங்க சார். பாக்ஸ் மெத்தட் மட்டும் சொல்லி தரவா? சரி, பாக்ஸ் மெத்தட் ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட் நம்மளுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியணும். எப்படி எடுக்கணும்? இப்ப 12% கூட்டும் போதுன்னா நம்ம 112 தான்
அந்த 224 அப்படின்னா அந்த 100ன்றதான் எனக்கு அந்த ஒரிஜினல் நம்பர். ஓகேவா? அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் வழக்கமாவே பாக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு சின்ன கேம் விளையாடுற மாதிரி தான். சுத்தி இருக்கிற நம்பரை எல்லாம் என்ன பண்ணணும், வகுக்கலாம். சுத்தி இருக்கிற நம்பர் எல்லாம் வகுக்கலாம். ஆனா இந்த டயகனலா இருக்க நம்பரை மட்டும் நான் என்னதான் பண்ண முடியும், உங்களுக்கு 112 100 நான் வகுக்கலாம். ஆனா எனக்கு அதை விட எது ஈஸி, நான் இதுல வந்து எந்த நம்பரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 112ம் 224 வகுக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா இது 1 டைம் இருக்கு, இது 2 டைம்ஸ் இருக்கு. இப்ப பேலன்ஸ் பார்த்தோன்னா இங்க எனக்கு 2 இருக்கு, இந்த இடத்துல எனக்கு 100 இருக்கு. எனக்கு 2 100 எனக்கு டயகனலா இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும், பெருக்க மட்டும் தான் முடியும். 100 ஏன்னு சொல்லி கிடையாது. சரி, ஓகே. அதே பாக்ஸ் யூஸ்மா, பாக்ஸ் மெத்தட் எல்லாருமே பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. உடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நானே ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். 50 சார். சரி, கரெக்ட், வெரி குட். நல்லா கவனிங்க. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணுடன் 16% குறைக்க 16 நான் எடுத்துப்பேன். 84 எடுத்துருப்பேனா, 16% குறைக்கணும். 84 எடுத்துருப்பேனா, அப்ப எனக்கு 84% எனக்கு என்னதுன்னா 42. புரியுதா? 16 குறைக்கதான் எனக்கு 42 இருக்குதுன்னா எனக்கு 4% அப்ப அந்த 100 தானே அந்த எண்ணை நான் எடுப்பேன். எப்பவுமே அந்த எண்ணு எனக்கு என்னதான் 100 தான். ஓகேவா? அப்ப 84% தான் எனக்கு 42 அப்படின்னா 100% எனக்கு என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு வழக்கம் போல என்ன செய்வோம், பாக்ஸ் மெத்தட்ல 1 42 42 2 42 84. இப்ப எனக்கு 2ம் 100 தான் இருக்கு. இது ரெண்டையும் நான் என்னதான் பண்ண முடியும், வக்கம் தான் முடியும். அப்ப 2 100 அடிச்சா எனக்கு 50 இடம். எல்லாம் ஆன்சர் பண்ணி இருக்கும். ஏன் ஸ்கிப் பண்றேன், ஒரே மாதிரி சம்மதம். பாருங்களேன், 15% கூடுதலுக்கு பின் ஏயின் புதிய ஊதியம் 1932. 15% கூடுதலுக்கு பின்னா 115% தான் எனக்கு என்னது 1932 அப்படின்னா எனக்கு ஊதியம் என்னவா இருக்கும், பழைய என்னது 100 இருந்திருக்குமா, 100 என்னன்னு கேட்டுறேன். 15% கூடுதலுக்கு பின்னா 115% தான் எனக்கு 1932 அப்படின்னா 100% கேன்சல் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் யாருக்கு வரலையா? வெரி குட். இங்க 23 ஓகேவா? இந்த 23ஆல 1932 அடி கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1680. வெரி குட், வெரி குட். ஆன்சர் 1680. கொஞ்சம் பொறுமையா ஒர்க் பண்ணிக்கிறேன். நிறைய சம் பார்க்க வேண்டியிருக்கனால நான் அடுத்த சம் நான் மூவ் ஆகுறேன். ஒரு தொகையின் 12% என்பது 1932 இருக்கணும்னா 1670. இப்ப எனக்கு மேல ஒரு 23 இருக்கு, இங்க 1932 இருக்கு. ரெண்டு நான் என்னதான் வகுக்க மட்டும் முடியும். 1932 23ஆல வகுங்க, ஒரு நம்பர் வரும். ஓகேவா? இந்த நம்பரை நான் எதால பெருக்கணும், 20ஆல இருக்கணும். ஏன்னா எனக்கு 20 பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 20 இந்த நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 1680ன்றது கிடைக்கும். சரியா? கொஞ்சம் பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் மட்டும் நோட் பண்ணி வச்சிருங்க, 1680. நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம தொகையின் 12% தான் 1080. இதுல எனக்கு எதுவுமே கூடுதலோ குறைவோ கொடுக்கல. எனக்கு 12% கூடுதல் 12% குறைவு அப்படி எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கணும், அந்த 12% தான் எனக்கு எவ்வளவா 1080 ரூபா. அப்படின்னா அந்த தொகைன்றது எனக்கு என்னது, அந்த எண் 100% என்ன அப்படின்ட்டு கேட்டுருக்காங்க. புரியுதா? எனக்கு இதுல கூடுதலோ குறைவோ கொடுக்கல. அதனால 1080 அப்படின்னா எனக்கு 100% இங்க என்ன அப்படின்றத பாக்குறேன். கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 12ஐயும் 108 எப்பவுமே 0 வந்துச்சுன்னா 0 கால்குலேட் பண்ணாதீங்க, கடைசியில மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 12 12 9 12 108 சொல்லலாமா? அப்போ ஒரு 12 9 12 108. அப்ப பேச இருக்க 0 வந்துச்சுன்னா எனக்கு 90 இருக்கும். எனக்கு இங்க ஒரு 100 இருக்கு, ஒரு 90 இருக்கு. இது டயகனலா நான் என்னதான் பண்ண முடியும், ரெண்டையும் பெருக்க முடியும். 100
9,000 சொல்லிட்டு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். அப்புறம் நிறைய இந்த இதுல ஹோம்வொர்க் சம் இருக்கும், வித் ஆன்சரோட இருக்கும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. புரியல, இது கொஸ்டின் பிடிஎஃப் கண்டிப்பா போட்டுவிடுவேன், ஆன்சரோட போட்டுவிடுவேன். ஓகே ஓகே ஓகே, அனுப்பிச்சு விட்டுறேன். அதுல ஒருத்தவங்க அந்த குரூப்ல வந்து என்னை ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, நான் நம்பர் தரேன், ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுல நான் அனுப்பிச்சு. ஓகே, கவனிங்க. 2010 ஒரு நகரத்தின் 50,000 அது 10 பெருமாள் 2011. அப்ப அடுத்த வருஷமே என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கான்? 1,50,000 இருக்கு. ஓகேவா, இப்போ 10% பெருகுமானால், அப்போ 10% கூடுது அப்படின்னா நான் இப்படி எடுத்திருப்பேன். 110/100 எடுப்பேன். நான் எப்பவுமே கூடுச்சு அப்படின்னா 100 பிளஸ்ன்னு எடுத்திருப்பேன். ஓகே, அதான் எடுத்திருப்பேன். 100 மைனஸ் எடுத்துருவேன். இப்போ 10% கூட்டுறதுனால 110 ஓகே, 110/100 எடுத்துக்கேன். சால்வ் பண்ணணும்னா எனக்கு ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. 15,000 கிடைக்குங்க. 1,65,000 இருக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப 2 0 கேன்சல். இங்க எனக்கு பாருங்க 15 இருக்கு, இங்க 11 இருக்கு. எப்பவுமே முழு எண்களை மட்டும் போயிட்டோம் அப்படின்னா 15 165. பேலன்ஸ் எத்தனை 0 இருக்கு? எனக்கு இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, பேலன்ஸ் எனக்கு 3 0 இருக்கு. அப்போ 1,65,000 அப்படின்றது எனக்கு ஆன்சர். சரி, எல்லாரும் நல்லா கவனிங்க. இப்ப ஒருவேளை கொஸ்டின்ல 2010 உள்ள மக்கள் தொகை கொடுத்துட்டு 2011 கேட்டாங்க. அதனால சிம்பிளா முடிஞ்சிருச்சு. 2010 இது கொடுத்துட்டு 2013 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு பாக்கலாமா? ஸ்டார்டிங்ல எனக்கு 1,50,000 இருக்குது. ஓகே, அது ஒரு ஆண்டுல எத்தனை சதவீதம் பெருகுதான்? 10%. 110/100. நான் எத்தனை வருஷத்துக்கு எனக்கு அதே மாதிரி இருக்கு? 2011 ஓகே. அடுத்து 2012 ஒரு 10%. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 110/100 நான் பெருக்கிறோம். அடுத்து 2013 என்னது? ஒரு 10%. அப்ப அங்கேயும் ஒரு 110/100 நான் பெருக்கிறோம். புரியுதா? எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு நான் மல்டிபிள் பண்ணிக்கிறணும். இதுல ஒரு வருஷம் கேட்டனால நான் அதை ஒரு வருஷம் மட்டும் நான் பெருக்கிறேன். எனக்கு ஒருவேளை 3 வருஷம் கேட்டதாங்கன்னா 3 முறை பெருக்கணும். ஒருவேளை 2 வருஷம் கேட்டதாங்கன்னா 2 முறை நான் பெருக்கிறணும். சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறதா. இயந்திரத்தின் அடக்க விலை 60,000. ஓகேவா, 3 வருடத்துக்கு பின்னாடி. அப்ப நான் என்ன பண்ணணும்? 3 வாட் இருக்கணும். எதை இருக்கணும்? 5% குறையுதுன்னா நான் எப்படி எடுத்துக்கணும்? 95/100 எடுத்துக்கலாமா? ஓகே, ஸ்டார்டிங்ல எனக்கு 60,000 இருக்கு. அந்த 60,000 எனக்கு ஒரு வருஷத்துக்கு 5% குறையுதுன்னா 95/100. இது எத்தனை வருஷத்துக்கான்? 3 வருஷத்துக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்ப எத்தனை முறை எழுதணும்? 95/100 3 முறை எழுதணும். ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கால்குலேஷனுக்கு தான் மார்க்கு. ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிளிகேஷன் புரியல. 95 எப்படி இருக்கா? நான் ஏன் சொன்னேன் இல்லையா, இப்ப 5% குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே குறையுது கூடுதுன்னா எனக்கு 100ல இருந்து ஒரு கூடுதுன்னு கொடுத்தாங்க. 100ல இருந்து அந்த 5 நான் பிளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குறையிறனால 100ல இருந்து அந்த 5 நான் மைனஸ் பண்ணி எடுத்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே இந்த மாதிரி 95/100 115/100 இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா இத 5ஆல அடி விடுங்களேன். என்ன கிடைக்கும்? மேல 19 5 95, 20 5 100. அப்ப இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 19/20 எடுத்துக்கலாமா? இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாரு. அப்ப கீழே பாருங்க 3 3 0 இருக்கு. 3 0க்கு நான் 3 0 கேன்சல். அடுத்து பாருங்க 1 2 1 2 4 2 இருக்கு. எட முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப நான் எதால அடிக்கலாம்? 4ஆல அடிக்கலாம். ஓகே, 4 அடிக்கலாம். 2 4. இந்த 4 கொண்டு அடிக்குமா? 15 பாருங்களேன். 15 × 19 × 19 எல்லாம் ஃபர்ஸ்ட் டிவைடட் பை 2 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 15 ×
19 into ப்ரோ ஆன்சர் வந்து 44. ஆன்சர் வந்து 51,000 அந்த first option. ஆமாமா சொல்றேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் தான் மூவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் உங்களோட கால்குலேஷனுக்கு தான் மார்க் சொல்லிட்டேன். சாதாரண பெருக்கல் தான். ஓகேவா? ப்ரோ ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஆன்சர் வந்து 41,154 தானே வந்திருக்கு. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன், 51,442.5. சரி பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வரும் ஆன்சர் வரும், கண்டிப்பா வரும். சரி சரி ஓகே. அது கவனிங்க. ஒரு கூட 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள், கூடையில் 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, டோட்டலா எனக்கு இது பாக்ஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணுமா? டோட்டலா எனக்கு எத்தனை பழங்கள் இருக்கான்? 25 பழங்கள் இருக்கான். அந்த 25ன்றத எனக்கு 100% எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல 5 பழம் மட்டும் பழமா, அதுல 5 பழம் எத்தனை சதவீதம்? ஓகே, பாக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ண. வெரி குட். ஓரஞ்சு 5, 5 25, ஓரஞ்சு 5, 25 100. ஓகேவா? பாக்ஸ் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஒரு தேர்வில் 250 பேர் கலந்து கொண்டார்கள். சரி ஓகே ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தேர்வுல 280 பேர் கலந்து கொண்டார்களாம். 252 பேர் தேர்ச்சி பெற்றார்கள் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம். ஓகேவா? எல்லாரும் நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? டோட்டல் எனக்கு ஒரு விஷயம், டோட்டல் வேல்யூ தான் நான் எப்பவுமே 100% எடுத்திருப்பேன். இதுல எனக்கு டோட்டல்ன்றது என்னது? 280. அதுதான் எனக்கு 100% அப்படின்னா தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம். தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேரு? 10%. கரெக்ட் தான். தேர்ச்சி பெறாதவர்கள் எனக்கு மொத்தம் எத்தனை பேரு? 28. 252 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். 28 பேர் தேர்ச்சி பெறவில்லை, அவர்களோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. இப்ப டைரக்டா அடிச்சிடலாமா? ஒரு 28 10 20 280. ஓகேவா? 10 100. இப்ப எனக்கு பேலன்ஸ் 10% தான் தேர்ச்சி பெறாதவர்களோட சதவீதம். சரி, அடுத்து எல்லாமே பேசிக்க மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்களேன், 30% அழகி. அப்ப நல்ல ஆப்பிள் சதவீதம். அப்ப அந்த 450 தான் நான் என்னவா எடுத்திருப்பேன்? 100% எடுத்திருப்பேன். இதுல 30% அழுகி விட்டது அப்படின்னா நல்ல ஆப்பிள்களின் சதவீதம் எத்தனை? 70. ஓகே, 70% என்ன அப்படின்னு கேட்கலாம். மொத்தம் 100% எனக்கு 450னா அதுல எனக்கு நல்ல ஆப்பிள்ன்றது எனக்கு 70%. எப்பவுமே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா எட்டு எழுதுறோமோ அந்த பக்கம் சதவீதம் ஃபுல்லாத்துமே எழுதணும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி 450 100% 70 என்ன அப்படின்ட்டு நம்ம சதவீதம் எழுதிருக்கோமோ அதுக்காக தான் நம்ம சதவீதத்தையும் எழுதணும். இது மட்டும் மிஸ்டேக். வெரி வெரி. இப்ப 450 தான் 100% அப்படின்னா 70 நல்ல பழங்கள் எத்தனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? அடுத்த சம் போகலாம். இன்னொரு பிடிஎஃப் இன்னும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குள்ளேயே மூவ் ஆகல. ஓகே, இன்னும் பர்சன்டேஜ் இருக்கான், அதனால கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு மூவ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க. விஷயங்கள் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 கிலோகிராம் இருக்கு. 1 கிலோகிராம்ல
5 கிராமுக்கு எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ எப்பவுமே இந்த மாதிரி 2 கம்பேர் பண்ண சொல்லும்போது 2க்கு யூனிட் ஆகணும். ஒன்னு எல்லாத்தையும் கிராமா மாத்தணும், இல்ல அப்படின்னா ஒன்னு எல்லாத்தையும் கிலோ மாத்தலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸி அப்படின்னா 1 கிலோன்றது நம்மளுக்கு என்ன கிராம், 1000 கிராமா. 0.5. வெரி குட். இப்ப 1000 கிராம்ல 5 கிராம்ன்றது 1000 கிராம்ல 5 கிராம்ன்றது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. பாருங்க 1000 கிராம்ல 5 கிராம்ன்றது எத்தனை சதவீதம், அவ்வளவுதான். இப்ப 2 0 ஆன்சர் என்ன இருக்கு, 5/10 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், 0.5. சரி, வெரி குட் மக்களே. இந்த பிடிஎஃப் முடிச்சாச்சு. ஓகேவா? இன்னொரு பிடிஎஃப் இருக்கு. அந்த பிடிஎஃப்ல தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. டயர்ட் ஆயிட்டீங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? பார்க்கலாம் சார். கண்டினியூ பண்ணலாம் சார். கண்டினியூ பண்ணலாமா? பரவாயில்ல, மேக்ஸ்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க.